பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா நம்மை கைவிட மாட்டார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவ்வளவுதான். நான் தான் உன் தெய்வம், நான் தான் உன் தெய்வம். நீ என்னையே நம்பி இருக்கியே, நான் எப்படிமா உனக்கு செவி கொடுக்காம இருப்பேன்? நான் எப்படி உனக்கு செவி கொடுக்காமல் இருப்பேன்? வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளவு தெளிவாய் பேசுகிறார் பாருங்கள் ஆவியானவர். கேட்கிற எவனும், கேட்கிற எவனும் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவ்வளவுதான். இதான் நம்ம அப்பாவுடைய குணங்க. தன்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைங்க கேட்டா நான் கொடுப்பேன். பிரியமானவர்களே, கடந்த நாள்ல ஒரு அருமையான மகன், அவர் பயங்கரமாய் அகோரிகள் மத்தியிலே ஒரு பொல்லாத அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் அந்த அகோரிகள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தார் மத்தியிலே கங்கை கரையில படுத்திருப்பாராம், பைத்தியம் மாதிரி. பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவனுடைய வெளிச்சம் அந்த மகன் மேல் இறங்கிற்றான். அன்றில் இருந்து இயேசுவை என் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேம்மா. இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தோற்றாலும் ஜெயித்தாலும் அவர்தான் என் தெய்வம். என் தெய்வத்தை விட்டு நான் ஒரு நாள் கூட விலகினதில்லை. வெளிச்சமாய் வந்து என்னை சந்தித்தாரே, அந்த தெய்வத்தை விட்டு நான் விலகினதே இல்லம்மா அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லும் பொழுது உண்மையிலே அவர் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தாருங்க. ஆனாலும் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஒரு அடி எடுத்து வச்சா அவருக்கு பொல்லாத பிசாசு 2 வழியில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் சொன்னார், அவர்தான் என் தெய்வம். ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு காணப்படக்கூடுமானால், அவரை விட்டு பிரியாது நம்முடைய உள்ளம் அவரை பற்றி கொண்டு இருக்க கூடுமானால், நிச்சயமாய் நம்ம என்ன கேட்கிறோமோ, ஒருவேளை தாமதித்தாலும், ஒருவேளை தடைகள் வந்தாலும், நமக்காக அதை செய்து முடிக்க, நம்முடைய கரத்துல வெற்றியை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் அப்பா சொல்றாரு, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த நிச்சயத்தை நம்முடைய உள்ளத்துல நாம் வைத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். அவ்வளவுதான். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்முடைய ஜெபத்தை கேட்டாரோ கேட்கலையோ அப்படின்னு நினைக்க கூடாது. கேட்டார், கொடுப்பார். அதனால் சந்தோஷமாயிருப்போம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா நாதா, ஐயா, ஒரு நிச்சயத்தை எங்க உள்ளத்துல இன்னைக்கு காலையிலே வச்சீங்க ராஜா. நான் உன் தேவன், நான் உன் கர்த்தர். நீ என்ன கேட்டாலும் நான் அதுக்கு செவி கொடுப்பேன். நீ என்கிட்ட பேசும்போது நான் உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், செவி கொடுப்பேன். இவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமான ஐயா உத்தரவாதமான வார்த்தை நாதா, நீங்க செவி கொடுக்கிறீங்க. நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. அந்த நிச்சயத்தோடு இன்னைக்கு நாங்க புறப்படுகிறோம். எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும், தாரும். தடைகள் நீங்கிற்று இயேசுவின் நாமத்தில். அப்பா, உம்முடைய விடுதலை என் ஜனங்கள் மேல் நான் அப்பா முழு நிச்சயத்தோடு வைத்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.